பிரபல நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் 28 உயிரிழந்திருக்காங்க. எப்பவுமே சிவந்த கண்கள், கணீர்னு குரல், இப்படித்தான் விஜயகாந்த் நம்ம பார்த்திருக்கோம். 150 திரைப்படங்களுக்கும் மேல நடிச்ச அவரு தமிழ் ரசிகர்கள் மனசுல தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சாரு. 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 பிறந்த இவரு 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்காம சினிமா மேல கொண்ட ஆர்வம் காரணமா சென்னைக்கு வந்தாரு. இங்க வந்து பல்வேறு விஷயங்கள்ல போராடி அவமானப்பட்டு நிராகரிப்புகளை சந்திச்சுதான் சினிமா துறையில 1979 ஆண்டு M.A. காஜாவுடைய இயக்கத்துல இனிக்கும் இளமை படத்தின் மூலமா அறிமுகமானாரு. M.A. காஜாவுக்கு விஜயராஜ்ங்கிற பெயர்ல விருப்பம் இல்ல. அந்த காலகட்டத்துல ரஜினிகாந்த் புகழோட உச்சத்துல இருந்ததால அந்த காந்த சேர்த்து விஜயகாந்த்னு அவருக்கு பெயர் வச்சாரு. சட்டமுறை இருட்டரை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லின்னு பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழோட முன்னணி கதாநாயகனா மட்டும் இல்லைங்க, தன்னுடைய திரைப்பயணத்துல 54 புது இயக்குனர்களை அறிமுகம் பண்ணியவர் அப்படிங்கிற பெருமையையும் அடைஞ்சாரு. 1984 மட்டும் ஒரே வருஷத்துல 18 படங்கள்ல நடிச்சு சினிமா துறையில வரலாற்று சாதனையும் புரிஞ்சாரு. 1999 நடிகர் சங்க தலைவரான பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நடிகர் சங்கத்துக்குன்னு இருந்த கடனை நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி அடைச்சது, நலிவடைந்த கலைஞர்களுக்காக ஓய்வூதிய தொகை வழங்குறதுக்காக பல்வேறு திட்டங்களை போட்டதுன்னு பல நல்ல விஷயங்கள் பண்ணாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னும், மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னும் பெயர் வச்சு தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மேல, ஈழத்து மேல தனக்கு இருந்த பற்ற பறைசாற்றினாரு. அதன் பின்னர் தன்னுடைய படங்கள்ல அரசியல் வசனங்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு. இத கவனிச்ச ஆளும் கட்சிகள் இவருக்கு நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு 2005 ஆண்டு செப்டம்பர் 14 மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பிச்சாரு. 2006, 2009 தேர்தல்கள்ல போட்டியிட்டு அதன் பின்னர் 2011 ஆண்டு அதிமுகவோட கூட்டணி அமைச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனாரு விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் அதிமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு கட்டத்துல முறிஞ்சுது. அதன் பின்னர் 2014, 16, 19 இவங்க சந்திச்ச எல்லா தேர்தல்கள்லயும் படுதோல்வி அடைஞ்சாங்க. 2021 ஆண்டு கூட விஜயகாந்த் அவர்கள் நேரடியா போட்டியிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமா அவர் அரசியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாரு. ஆனா விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல்வேறு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. நிறைய இலவச மருத்துவமனைகள், இலவசமா மக்களுக்கு கல்விக்காக நிதியுதவி பண்றது, இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கிறது, ஏழை எளிய மக்களுக்காக நிறைய உதவிகளை பண்றதுன்னு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. கூடவே இயற்கை பேரிடரப்போ நிவாரணங்களையும் வழங்கியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்தி இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய நல்ல மனசு, அவர் மக்களுக்கு செஞ்ச நல்ல உதவிகள் எப்பவுமே யாராலையும் மறக்கப்பட முடியாத விஷயங்கள். அவர் நம்மளுடைய நினைவுல என்னைக்குமே இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ண இந்த நல்ல விஷயங்களே சாட்சி.